முடியை தூக்கி கட்டிடலாம் தான் நினச்சேன். ஆனால் அப்போ தான் நான் ரன்வீர் சிங் நம்ம வயசில் வச்சு தான் பார்த்தா சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்ன இது ஹேர் லூஸாகவே விட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்தேன். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரிஞ்ச ஒரு இன்ட்ரோ சொல்லி ஆரம்பிக்கலாம் தான் வந்தேன். இப்போ சொன்னால் துப்பிடுவீங்கன்னு தெரியும். அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட வந்திருக்கேன். என்னென்னா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் ஸ்டில் திஸ் சீம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு மீ. இதை பொன்னியின் செல்வன் டீமும் பண்ணாங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது 2 பார்ட்டாக பண்ணுறோம் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் ஒரே ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் 2 பார்ட்டையும் ஷூட் பண்ணிட்டு தென் தே ஸ்ப்ளிட் த ரிலீசஸ் இன்டு 2. ஸோ இப்போது கணக்குக்கு துரந்தர் 1000 கோடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணுச்சுன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபார் பார்ட் 2 இஸ் ஈக்குவல் டு 0 ப்ரோ. 0னால அடுத்த படத்துக்கு அவங்க ப்ரொமோஷன் செலவு தான் பண்ண போகிறாங்களே தவிர ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இல்லை. அப்போது அடுத்த வர பார்ட் 2 ப்ராஃபிட் எல்லாமே இட் இஸ் பியூர்லி ப்ராஃபிட். சரியா? வர ஒவ்வொரு பைசாவும் ப்ராஃபிட். அதாவது அவங்க மேக்ஸிமமாக ஒரு 10 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷன் அப்படின்னா அந்த 10 கோடி தாண்டின ஒவ்வொரு பைசாவும் இட் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டு தெம். தட் இஸ் ஆக்சுவலி அ வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக நான் பார்த்தேன் பொன்னியின் செல்வன் டைம். அப்போயே மணி சார் என்ன பண்ணுறாரு பண்ணுற மாதிரி ஒரு 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 திங்கிங் செம்மையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. அது மணி சார் தான் ஃபஸ்ட்டு பண்ணாரா அப்படின்றலாம் கிடையாது. பட் அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பார்ட் 1 பார்ட் 2 வெல் பிளான்ட். அதை ஒரு பிஸ்னஸ் பிளானாகவும் அழகாக ஒரு ஸ்ட்ரெயிட்டப்பாக பண்ணுறது தட் ரியலி அமேஸ்ட் மீ. அதை நான் நோட்டீஸ் பண்ணது பொன்னியின் செல்வன் தான் ஃபஸ்ட் நோட்டிஸபிளாக எனக்கு நான் வாழ்ந்த ஜென்ரேஷனுக்கு பண்ணது. ஸோ செகண்ட் திஸ் இஸ் துரந்தர். ஸோ பாகுபலி கூட பார்ட் 1 பார்ட் 2 யோசிச்சு தான் பண்ணாங்க. பட் தட் வாஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஸ்ப்ளிட் அப் ஆல்சோ. ஸோ ஏன்னா பார்ட் 1 ரிலீஸ் ஆகிறதுக்கு அப்புறம் தான் அவங்க பார்ட் 2 ஷூட்டுக்கே போனாங்க. பட் இது பார்ட் 2 காட் ரெடி பிஃபோர் ஈவன் பார்ட் 1 வாஸ் ரிலீஸ். ஐ மீன் ஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் வாஸ் கோயிங் ஆன். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் செலவு பண்ணியிருப்பாங்க, ப்ரொமோஷன் செலவு பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வர ஒத்த பைசாவும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்றது தான். ஸோ இப்போ வாங்க நம்ம சில ட்ரெய்லருக்குள்ளே போயிடுவோம். ஸோ வெல்கம் பேக் டு அந்த வீடியோன்னு சொன்னால் பார்க்க போகிறோம். துரந்தர் 2 த ரிவெஞ்ச் அதோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். 3 minute ப்ளஸ் ட்ரெய்லர், 3 minute 25 seconds. bloody excited for this. I enjoyed துரந்தர் இந்த தியேட்டர்ஸ். பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் என்ன எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுன்னா இட் வாஸ் ஆக்சுவலி ஷோகேஸ்ட் ஆஸ் அ ஆக்ஷன் த்ரில்லர். ஒரு ஸ்பை எஸ்பியோனாஜ் ஆக்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு ரூட்டட் கிரவுண்டட் லெவலில் வேறு மாதிரி ஒன்று பண்ண போகிறாங்க. அது நார்மலாக நம்ம பார்க்குற ஸ்பை படம் எக்ஸ்ட்ரா வேகன்சிக் ஸ்டைலிஷான ஆக்ஷன் அந்த மாதிரி சொன்னல. இது ஒரு ரூட்டடான ராவாக இருக்க போதுன்ற பட்சத்தில். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் தான் திறந்து நான் போய் எதிர்பார்த்து உக்காந்தா த ஒன்லி ஆக்ஷன் தட் வாஸ் இன் த ஃபிலிம் வாஸ் மேஜர் ஆக்ஷன் சங்க் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் ஆக்ஷனுக்கான பில்டு தான் அந்த 3 மணி நேரம் படம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ப்ரோ என்ன ஒரு ட்ராமா பில்டிங் அப்படின்ற ஐ வாஸ் ப்ளோன் அவே. ஏன்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. ட்ராமா வெல் ரிட்டன் அண்ட் வெல் டன் ட்ராமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமயம். ஏன்னா அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது பண்ணுறது கஷ்டன்றப்ப ஐம் லைக் பண்ணுறவங்கள பார்த்தா ஒரு அட்மிரேஷன் வருது. அதை பார்த்தா எப்படா பண்ணுறீங்கன்னு ஒரு இது வருதா. அது செம்ம மேட்ரு. ஸோ வாங்க நம்ம இப்போ ட்ரெய்லர் பார்த்துருவோம். ஸோ 3, 2, 1 லெட்ஸ் கோ. சாரி அதுக்கு முன்னாடி ஒன்று. ஸோ பார்ட் 2 டீசர் அங்கே ஸ்க்ரீன் ஆனப்போ I was like every action sequence that was shown in the trailer, part 1 trailer was in part 2. ஸோ part 2 தான் இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த part 2 நடக்கிற ஆக்ஷனுக்கான பில்டு அவங்க part 1லேருந்தே கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ வாங்க பார்ப்போம் எங்கேருந்து இப்போ எங்கே கதை ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு 3, 2, 1 லெட்ஸ் கோ. हिंदू बहुत ही डरपोक कौम है. पड़ोस में रहते हैं हम. कूदे भर का இது என்னப்பா தமிழ் சப்டைட்டில் வருது. இல்லை பரவாயில்ல ஆஃப். ஓகே 3, 2, 1 जोर लगा लो और बिगाड़ लो जो बिगाड़ सकते हो. लेट्स गो अगेन 3, 2, 1 लेट्स गो. हिंदू बहुत ही डरपोक कौम है. पड़ोस में रहते हैं हम. कूदे भर का जोर लगा लो और बिगाड़ लो जो बिगाड़ सकते हो. हिंदू बहुत ही डरपोक. रहमान डकैत की मौत के बाद लियारी की सड़कों पर खौफ और हरस का माहौल. कई मकामात पर फायरिंग और रॉकेट लॉन्चर के धमाके साफ सुनाई दिए जा रहे हैं. सबसे बड़ा सवाल, रहमान डकैत की मौत के बाद कौन बनेगा लियारी
ஓ ஓ अरे रो क्यों रहा है लाले? तूने सुना नहीं? जहाँ दर्द है वहाँ मर्द है. ஓ டயலாக் மாஸ் हिंदुस्तानी काफिले का सर काटकर இது मुशर्रफ எப்படியாப்பட்ட के பேச दस्तरखान பார்க்கும்போது पर எனக்கு रखा தெரியல था मेजर इकबाल ने. खुदा कसम अब एक और हिंदुस्तानी सर काटकर मुरीद के मीनार से लटकाऊंगा. Yes, I'm really waiting. Oh. हौसला ईंधन बदला. हौसला ईंधन बदला. Ladies and gentlemen, you are still not ready for Oh, damn. Oi. லாஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. पाकिस्तान का मुस्तकबिल अब हिंदुस्तान तय करेगा. Bro, it's literally 1 week away. जरवारी साहब, आपने बतखें तो बड़ी सफेद पाल रखी है अपने फार्म हाउस में. या बटक्स आर रियली वाइट. Oh, அது या बटक्स आर रियली वाइट. ஓ बड़ी सफेद. ஓகே ஓகே காமிச்சிருவாங்க. जरवारी साहब, ஜவாரி आपने சாபா बतखें तो बड़ी सफेद पाल रखी है अपने. சாரி ஓகே 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 ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு சி வாட் ஜஸ்கிராஜ் சிங் ராங்கீஸ் பேக் ஸ்டோரி இஸ். அது வந்து எப்படியாப்பட்ட கதையாக இருக்க போகுது. ஏன்னா அந்த ஸ்டோரி ஆஃப் அன்னோன் மென் அப்படின்னு வரும்போது அதுக்கப்புறம் ரன்வீர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. தட் வாஸ் சம் பீக் ஆக்டிங் என்ன கேட்டால். அது ஒரு மாதிரி செம்ம ட்ராமடைசிங்கான ஒரு எஃபெக்டில் ஒன்று இருந்துச்சு. தட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவருக்கு இந்த படத்துலன்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் பார்ட்டில் வந்து ஹி வாஸ் மோர் ஆஃப் அன் அப்சர்வர். நம்ம ஆடியன்ஸை சுற்றி இருக்கிறத எப்படி அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோமோ அவர் கண்ணு மூலிமா நம்ம அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோன்றது தான் வந்து அந்த படத்தோட ஃபுல் கான்செப்டே. ஸோ இங்கே தான் வந்து ஒரு கேரக்டராக அந்த ஹம்சா கேரக்டராக இருக்கட்டும், அந்த ஜஸ்கிராஜ் சிங் அந்த பேர் பட்டுன்னு வாயில் வரமாட்டேது எனக்கு. அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டரை ஃபீல் பண்ணுறது என்ன, அது ஏன் இப்படிலாம் பண்ணுது, அது எங்கேருந்து வந்துச்சு, அதோட மைண்ட் செட் என்ன அப்படின்றத நம்ம இந்த படத்தில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி தட். ஏன்னா அதை வந்து எப்பயுமே எல்லா படத்துலையும் அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்றத வந்து டப்புன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் துரந்தர் இஸ் வி டோன்ட் நோ இட் எட். ஏன் அந்த மனுஷன் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கோத்ரூ பண்ணிட்டு அந்த கேரக்டர் இங்கே வரையும் வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறதுனால இட் இஸ் ஸ்டில் ஹேங்கிங் த்ரூ. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ அந்த மிஸ்ட்ரி கண்டிப்பாக இங்கே டிசால்வ் ஆகும். அதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்றத எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் ஃபீல் ஆனிச்சுங்க. தி பார்ட் 1 ட்ரெய்லர் எல்லாமே வந்து அதுவும் இந்த மாதிரி லாங்காக தான் இருந்துச்சு. பட் இட் நெவர் ஃபெல்ட் லாங். பட் ஹியர் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் விச் தே குட் ஹவ் ஆக்சுவலி அவாய்டட் அண்ட் கட் அவுட். ஏன்னா அது படத்தில் போகும்போது பார்த்துக்கலாமே, வெடிக்கிறது தானே பார்த்துக்கலாமே. இங்கே அவ்வளோ வெடிக்கிறத காமிக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து ஆக்சுவலாக பர்சனலி தோணலை.
அந்த பார்ட் ஏன்னா அவங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க ட்ரெயிலரில். அதுக்கப்புறம் வேறு ஆக்ஷன் கட்ஸ் காமிக்க தான் அவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் இழுத்தாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. தட் ஃபெல்ட் காட்டாமல் இருந்தால் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக தான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த எங்கே அவங்க சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடித்தாலும் அங்கேயே ட்ரெய்லர் அங்கே கட்டாயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலி. பட் யா ஐ ஃபெல்ட் திஸ் ட்ரெய்லர் வாஸ் கிவிங் bit of too much shots away because this cinema is going to be another experience, that is for sure. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்க போது, கண்டிப்பாக ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போது. மினிமல் தே ஷோ இட்ஸ் ஆக்சுவலி ரியலி குட் ஃபார் தெம் அண்ட் ஃபார் அஸ். நம்மளும் பயங்கரமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பட் யா சத்தியமாக எனக்கு இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஷாட்ஸ் எதுவுமே மண்டையில் நிற்கல. எனக்கு இப்போ மைண்டில் கிளியராக நிற்கிற ஒரே ஷாட் அந்த ஸ்டோரி ஆஃப் அன்னோன் மென் அப்படின்னு போட்டோன்னா அதுக்கு அடுத்து வர ரன்வீரோட பெர்ஃபார்மன்ஸ் ஷாட் தான். தட் இஸ் த ஒன்லி திங் தட் இஸ் ஸ்டக் இன் டு மை மைண்ட் ரைட் நவ். ஸோ I really want to forget all the explosives because I want to experience it அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. I really எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தேட்டர்லன்ற மாதிரி இருக்குது. அதை வந்து யூடியூப் ஸ்க்ரீன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணாது. ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம். கதையாக இது என்ன மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஆதித்யா தர் வந்து பயங்கரமாக ஒன்று டெலிவர் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். எனக்கு இன்னொன்று வந்து மியூசிக் செமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பார்ட் 1 டீசர் ட்ரெய்லர் பிஜிஎம் மியூசிக் வந்து ஐ திங்க் we were not ready for it, literally not ready for it. So right now we are expecting என்ன வரப்போகுது அப்படின்னு. ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் we were really not ready for what was happening in part 1, the BGM அதெல்லாமே. ஸோ that was like மைண்ட் ப்ளோயிங். அந்த டீசர் ட்ரெய்லரில் வந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கட் எல்லாமே திஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரும்போது இட் இஸ் ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஓவரால் அஸ் எ ட்ரெய்லர் அஸ் எ ஸ்டோரி கிவர் நல்லா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இட்ஸ் அ லாட் ஆஃப் வயலன்ஸ். ஐ திங்க் த மோர் எக்ஸ்ப்ளோசிவ் தே ஷோ தே ரியலி மென்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்றத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ யோசிக்கும் போது. பட் யா நாட் அது நெசசரி தான். ஏன்னா நிறைய பேர் இன்னும் பார்ட் 1 பார்க்காம, எனக்கு தெரிஞ்சு நிறைய பார்ட் 1 பார்க்காம இருக்காங்க. ஸோ வைலண்ட்டான படம் கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பிகாஸ் த வைலன்ஸ் தே ஷோட் இன் துரந்தர் இஸ் எக்ஸ்ட்ரீம். கண்டிப்பாக அதை திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ யா ஐ திங்க் நாட் அ வேஸ்டட் மூவ். யா வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணி சான்ஸ் பார்ப்போம். நன்றி.